Don't worry. I am steady. பாத்து வா. என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் ஸ்டெடியா இருக்கேன். என்னாச்சு? இல்ல நீங்க ஸ்டெடியா தான் இருக்கீங்க. உள்ள வாடா. யாராவது பாத்து தொலைக்க போறாங்க. சீக்கிரம் பாத்து. Pooja, your program was excellent. Thank you. JK, நீ கொடுத்து வச்சவன்டா. இவ்ளோ டேலண்டபிள் பர்சன் உன்னை லவ் பண்றான்னா நீ கொடுத்து வச்சவன்டா. உனக்கு இவ்வளவு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா நீ எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க? எனக்கு வேணாப்பா. என் பொண்டாட்டி இந்து தான். இந்து லேக்கா உலகத்துல அவள மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாதுடா. பூஜா, நீ அவளை பார்த்துருக்கியா? நல்லா கேட்டீங்க. நான் தானே அவளை உங்க கூட சேர்த்து வச்சேன். இன்னைய வரல எனக்கு கல்யாணம்னாலே ஒரு பயம். அதனாலதான் நான் வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்றது? யூஎஸ்ல படிச்சிருந்தாலும் இந்த விஷயத்துல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ஆனா பூஜா, இது இருக்கான உன்னோட உட்பி ஜிகே, அவன் இந்த விஷயத்துல எல்லாம் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டான். பூஜா, நீ கொஞ்சம் இங்க வாய ப்ளீஸ். பிசைட் த சீட் ஒரு அழகான பாட்டு எனக்காக பாடுவியா? அது எப்படின்னா, கண்ணால எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து சென்று ஏனென்று தெரியவில்லை, கண்ணால நேற்று முதல் காணவில்லை. பூஜா, இங்க வா. வாங்குறல்ல, நான் பாடுறேன், நீ தாளம் போடு. வா. தூக்க வர மாட்டேங்கிற. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் ஸ்காட்ச் வாங்கி தரலன்னு ஊர் ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. நான் எதுக்கு உங்களை தப்பா பேச போறேன் மிஸ்டர் ஜிகே? ஏன் தெரியுமா, நீங்க தான் பெரிய மனுஷங்களா இருக்கீங்களே. இல்லைன்னா இன்னைக்கு காலையில என் பொண்ணை உங்களுக்கு கட்டி தரேன்னு நான் ஏன் யோசிக்கணும்? நல்லா யோசிச்சுங்க போங்க. ஆனா நான் கோடீஸ்வரனா ஆனதுக்கு அப்புறம் கட்டி கொடுக்கணும்னு யோசிங்க பாத்தீங்களா? அதுதான் தப்பு. நீ கோடீஸ்வரன் ஆகு, இல்ல ஏதாவது ஆகு, ஆனா என் பொண்ணை நீ நல்லா பாத்துக்கணும். எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான் வரும். அங்கதான் அங்கிள் நீங்க தப்பு பண்றீங்க. பணம்ங்கிறது ஒரு முறை தான் வரும். பணம் இருந்தா எந்த சொர்க்கத்துல வேணாலும் வாழ முடியும். எப்பேற்பட்ட அழகு தேவதையா இருந்தாலும் நம்ம கிட்ட வேலைக்கு வரும். தினமும் இந்த மாதிரி ப்ளூ லேபிள் சரக்கு அடிக்கலாம். போலீஸையும் அதிகாரிகளையும் வீட்டு வேலைக்காரங்க மாதிரி யூஸ் பண்ணலாம். உலகத்துல இருக்கிற எந்த காலேஜ்ல இருந்து வேணாலும் டாக்டரேட் சர்டிபிகேட் வாங்கலாம். அது மட்டும் இல்ல, இந்தியன் பிரசிடென்ட் கிட்ட இருந்து அவார்டு வேணுமா அதுவும் வாங்கலாம். இருந்தாலும் நீ ரொம்ப பேசுறிய ஜிகே. என்னத்த பேசுறான் அங்கிள்? பணம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பேசலாம் அங்கிள். தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா? அவன் கிட்ட பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் இந்த மாதிரி தான் பேசுவான். அதுதான் உண்மை. பணத்தை பத்தி நீ பயங்கரமா பேசுறிய. நீ என்ன சொல்ற? பணம் இருந்தா சீஃப் மினிஸ்டர் கூட நம்ம கால்ல வந்து விழுவான். அதை தானே நீ சொல்ற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம். இதுதான் ஐடியாலஜி. சரியான விதத்துல சரியான நேரத்துல நம்ம பணத்தை கரெக்டா யூஸ் பண்ணோம்னா அதை விட பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியுங்கிறது தான் இந்த ஜிகேவோட ஐடியாலஜி.